அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி முதுகு தண்டு பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஒரு சிறப்பு கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், முதுகு தண்டு பிரச்சனை என்றாலே பல லட்சக்கணக்கில் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டு ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்துவிட்டால் ஆயுள் முழுக்க நம்ம சரியாக இருப்போமா நடப்போமா என்று யாருக்கும் தெரியாது. மருத்துவரால் கைவிடப்பட்டு நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு தயாராக உள்ளீர்கள், அல்லது முதுகு தண்டு வலி அல்லது வேதனை, அதனால் ஏற்படக்கூடிய புண்கள் அல்லது அது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த கோவில் கண்டிப்பாக போடுங்கள். மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனை உங்களை விட்டு மறையும் என்பது அசைக்க முடியாத ஒரு சிறப்பு ஸ்தலமாக இது விளங்குகிறது. முதுகு தண்டு என்பது நமக்கு சர்ப ரூபத்தில் தான் இருக்கும். நம் அனைவருக்கும் தெரியும். அது ஒரு நாக வடிவில் தான் அந்த சர்ப ரூபமாக இருக்கும். அதில் தான் அனைவரும் குண்டலினி சக்தியை எழுப்புவார்கள். இப்படி முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம உட்கார முடியும், நிற்க முடியும், படுக்க முடியும். வாழ்க்கையை அந்த முதுகு தண்டை ஒட்டித்தான் நமது வாழ்க்கை இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு முதுகு தண்டை சரி செய்யும் சக்தி இந்த உலகத்திற்கு ஒரு தனி கோவில் என்றால் அதன் அதிசயமும் அதனுடைய சக்தியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அபூர்வ சக்தி படைத்த ஒரு ஸ்தலமாகும். சரி, இந்த கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும், இந்த கோவிலை எப்படி வழிபட்டால் இந்த முதுகு தண்டு பிரச்சனை சரியாக என்பதை முதலில் பார்த்துவிடும். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, முதலில் உங்களுக்கு பக்தி இருக்க வேண்டும். இது கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு வீட்டை ஒரு 3 நாட்கள் சுத்தபத்தமாக பசு கோமியத்தால் கழுவ வேண்டும். அதன் பின்பு வீட்டிலிருந்து 3 நாட்கள் தீபம் ஏற்றி சுத்தமான பசு நெய்யால் 3 நாட்கள் மாலை 6 மணிக்கு மேல் தீபம் ஏற்ற வேண்டும். முதுகு சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வர வேண்டும் என்று வீட்டில் நீங்கள் ஒரு சிறிய பூஜை வைத்துவிட்டுத்தான் இந்த கோவிலுக்கு நீங்கள் புறப்பட வேண்டும். அதற்கு முன் அப்படியே போகலாம் என்றால் போகக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 3 நாட்கள் வீட்டில் சுத்தபத்தமாக இருந்து தீட்டு மாமிசம் எதுவும் உண்டாமல் சுத்தமாக பசுனை போட்டுவிட்டு தான் இந்த கோவிலுக்கு புறப்பட வேண்டும். சரி, அந்த கோவிலுக்கு சென்று என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, அங்கே பால் அபிஷேகம் நடக்கிறது, தைல காப்பு நடைபெறுகிறது, விபூதி அபிஷேகம் நடைபெறுகிறது. இப்படி பல வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. நீங்கள் சென்று உங்களுக்கு உள்ள பிரச்சனையை அங்குள்ள குருக்களோ அல்லது தலைமை அர்ச்சகர்களோ அங்கு இருக்கக்கூடியவர்களோ நீங்கள் முதலில் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் அங்கேயே கிடைத்துவிடும். நீங்கள் ஏதோ வாங்கி செல்ல வேண்டும், வெளியில் போய் அங்கே போய் நமக்கு பொருள் கிடைக்காது என்ற பயம் வேண்டியதில்லை. அவர்கள் சொல்லும் பூஜை செலவு அங்கேயே 5 நிமிடத்தில் கிடைத்துவிடும். அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதன் பின்பு அவர்கள் சொல்லும்படி பால் அபிஷேகம் கொடுத்தாலே, சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த பாலை நீங்கள் உண்டாலே, அந்த பாலை குடித்தாலே இந்த முதுகு தண்டு பிரச்சனை சரியாகிறது. அதிசயமாக இருக்கும், நம்ப முடியாமல் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. இப்படி தைல காப்பு வைப்பார்கள். அந்த தைலத்தை நீங்கள் எடுத்து தடை வந்தாலும் அது உங்களுக்கு சரியாகிவிடும். சிலருக்கு விபூதி மட்டும் கொடுப்பார்கள், சிலருக்கு 3மே கொடுப்பார்கள். அது உங்களோட நோயை பொறுத்து, அங்கு சுவாமி உங்களுக்கு கொடுக்கும் வரத்தை பொறுத்து தான். நமது கையில் ஒன்றுமில்லை, அங்கே சுவாமியிடம் வரும் வாக்கை வைத்தான் இது 3ம் கொடுப்பதா இல்லை 1 மட்டும் கொடுப்பதா என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். நீங்கள் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். இதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இருப்பதால், வாழ்க்கையில் மிக அபூர்வமான சக்தி இருப்பதால் நீங்கள் மிகவும் பயபக்தியுடன் செல்ல வேண்டும். வழியில் செல்லும் போது வீணாக அரட்டை அடிப்பது, தேவையில்லாமல் பேசுவதெல்லாம் இல்லாமல் சாமி பக்தியுடன் செல்ல. முதுகு என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அதே போல் ஆன்மீக ரீதியாக மூலாதாரம் மணிப்பொரும்படி பல சக்கரங்களை இணைக்கிறது. குண்டலினி சக்தி அதில் தான் இணைக்கிறது. எனவே ஆன்மீக ரீதியாகவும் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ரகசியமாக இருப்பதால் சரியாக இதை வழிபடுங்கள். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது, எப்படி போக வேண்டும் என்பதை பற்றி பார்த்து வரலாம். முதலில் மயிலாடுதுறை மாவட்டம், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், அதாவது குத்தாலம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் விஷயம் இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம் செல்லும் சாலையில் திருவாடுதுறை, இதை 3ம் வைத்துக் கொள்ளுங்கள் மனதில். ஏனென்றால் திடீரென்று நீங்கள் திருவாடுதுறை என்று டைப் செய்தால் கூகுளில் கிடைக்கலாம், இது கிடைக்காமல் போகலாம். ஏனென்றால் இது ஒரு சிறிய கிராமம் என்பதால் மயிலாடுதுறை முதலில் தேர்வு செய்யுங்கள். அங்கே குத்தாலம் டைப் செய்யுங்கள். அதன் பின்பு திருவாடுதுறை என்ற ஊரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அருகில் தான் கோமித்தீஸ்வரர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. கோமித்தீஸ்வரர், அதாவது கோமித்தீஸ்வரர் ஒரு சிவன் ஸ்தலமாகும். இங்கு அபூர்வமாக சக்தி படைத்த குண்டலினி சக்தியை மீள் எழுப்பக்கூடிய
உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த முதுகு தண்டு பிரச்சனை சரி செய்வதற்காக பிரத்யேகமான கோயிலாகும். வாழ்க்கையில் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் கூட நமது உடம்பு ஆரோக்கியம் வருவது மிக சிரமம். எத்தனை மருத்துவர்கள் நமக்கு சொன்னாலும் கூட நம்ம உடம்பு திரும்ப வருமா என்றால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் தான். நீங்கள் வெறும் சாதாரண பால் அபிஷேகத்தால், தைல அபிஷேகத்தால், விபூதியால் சரி செய்வது என்றால் நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் தான். நீங்கள் சென்று வழிபடுங்கள். கோமுத்தீஸ்வரர் ஆலயம் நீங்கள் டைப் செய்து அந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். எல்லா நாளும் போகலாம். தினசரி இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. தைரியமாக சென்று வழிபடுங்கள். நம்பிக்கையோடு வளமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.